வணக்கம். நீங்க வேணூஸ் ஒன் ஸ்டாப் சொல்யூஷன்ஸ் பத்தி சில தகவல்கள் அனுப்பியிருந்தீங்க. பார்க்கறதுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருக்கு. குடும்பத்தோட எதிர்காலத்தை பாதுகாப்போம் அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் அவங்களோட முக்கிய நோக்கமா தெரியுது. சரி, அவங்க என்ன பண்றாங்க, எப்படி பண்றாங்கன்னு கொஞ்சம் ஆழமா பார்க்கலாமா இன்னைக்கு? நமக்கு கிடைச்சிருக்கிறது அவங்க வெப்சைட் குறிப்புகள், கஸ்டமர்ஸ் என்ன சொல்றாங்கன்னு சில கருத்துக்கள், அப்புறம் சில விளம்பர டெம்ப்ளேட்ஸ், வாட்ஸ்அப் மெசேஜ் டிசைன்ஸ், ஏஜென்ட்ஸ் பேசுறதுக்கு ஒரு ஸ்கிரிப்ட் கூட இருக்கு. இப்படி பல விஷயம் இருக்கு. இது எல்லாத்தையும் வச்சு அவங்க என்னென்ன சேவைகள் தராங்க, அவங்களோட அணுகுமுறை எப்படி இருக்கு, இதெல்லாம் யாருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு ஒரு அலசல் மாதிரி பண்ணலாம். ஆனா இது முழுக்க முழுக்க அவங்க கொடுத்த தகவல்களை மட்டுமே அடிப்படையா வச்ச ஒரு பார்வை. சரி, முதல்ல இந்த வேணூஸ் ஒன் ஸ்டாப் சொல்யூஷன்ஸ் யாரு? பாத்தீங்கன்னா இவங்க ஒரு இன்சூரன்ஸ் ஆலோசனை நிறுவனம். திரு டி. வேணுகோபால் அப்படிங்கிறவர் தான் இதோட நிறுவனர். அவருக்கு 27 வருஷத்துக்கு மேல அனுபவம் இருக்குன்னு அவங்க வெப்சைட்ல சொல்லியிருக்காங்க. அது உண்மையிலே பெரிய விஷயம் தானே? ஆமா ஆமா 27 வருஷ அனுபவம்ங்கிறது இன்சூரன்ஸ் ஃபீல்டுல நிச்சயமா ஒரு பெரிய விஷயம்தான். ஏன்னா பாலிசிகள், ரூல்ஸ், மக்களோட தேவைகள் கூட மாறிட்டே இருக்கும் இல்லையா? இத்தனை வருஷம் இருக்காருன்னா இந்த மாற்றங்கள் எல்லாம் பார்த்திருப்பாரு. அதுக்கு ஏத்த மாதிரி அவரும் அப்டேட் ஆகல இருக்க வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்ல, 2000க்கும் மேற்பட்ட திருப்தியான வாடிக்கையாளர்கள் இருக்கிறதா சொல்றதும் அவங்க எந்த அளவுக்கு ஆக்டிவா இருக்காங்கன்னு காட்டுது. கரெக்ட். அதோட 50க்கும் மேற்பட்ட இன்சூரன்ஸ் கம்பெனிகளோட டைப் இருக்குன்னு வேற சொல்றாங்க. அதுக்கு என்ன அர்த்தம்? ஆமா, அது ஒரு முக்கியமான பாயிண்ட். அதாவது அவங்க ஒரே ஒரு கம்பெனியோட ஏஜென்ட் மாதிரி இல்ல, பல கம்பெனிகளோட பாலிசிகளை உங்க முன்னாடி வைக்க முடியும். 50+ நிறுவனங்கள்ங்கிறது ஒரு நல்ல நெட்வொர்க். இதனால என்ன ப்ளஸ்னா, உங்க தேவைக்கு ஏத்த மாதிரி பல கம்பெனி பாலிசியை ஒப்பிட்டு பார்க்கலாம். எதுல நல்ல கவரேஜ் இருக்கு, எதுல பிரீமியம் கம்மியா இருக்கு அப்படி நீங்களே பார்த்து முடிவு பண்ணலாம். இது அவங்க சொல்ற ஒரு யூனிக் பாயிண்ட். ஓஹோ, சரி சரி. அப்புறம் அவங்களுக்கு 4.7 ஸ்டார் ரேட்டிங் இருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க. அதுவும் ஓரளவுக்கு கஸ்டமர் நம்பிக்கையை காட்டுதுன்னு எடுத்துக்கலாம். புரியுது. சரி, அப்போ அடுத்ததா அவங்க என்னென்ன சர்வீஸ் தராங்கன்னு பாப்போம். லிஸ்ட் கொஞ்சம் பெருசா தான் இருக்கு. முதல்ல லைஃப் இன்சூரன்ஸ். இது எதுக்குன்னா குடும்பத்தோட லைஃப் ஸ்டைல் மாறாம இருக்க, ஃபியூச்சர் கனவுகளுக்கு பணம் சேர்க்க உதவும்னு சொல்றாங்க. அவங்க ஒரு இடத்துல சொல்ற மாதிரி, நாம இருக்கும்போது எதுக்குன்னு தோணலாம், ஆனா நாம இல்லாதப்போ இதை ஏன் செய்யலன்னு குடும்பம் வருத்தப்படக்கூடாது அப்படிங்கிறாங்க. இது கொஞ்சம் எமோஷனலா இருக்கு. ஆமா, இன்சூரன்ஸ் தேவை அப்படிதான். அடுத்து குழந்தைகள் கல்வி திட்டங்கள். பசங்களோட படிப்பு, கல்யாணம் வரைக்கும் பணம் தேவைப்படும் இல்லையா? அதுக்கு ஹெல்ப் பண்ணுன்னு சொல்றாங்க. அப்புறம் ஹெல்த் இன்சூரன்ஸ். இது இப்ப ரொம்ப ரொம்ப முக்கியம். திடீர்னு வர மெடிக்கல் செலவுகளுக்கு பாதுகாப்பு. இங்கேயும் சொல்றாங்க, நோய் இல்லாதப்போ தேவையில்லைன்னு தோணும், ஆனா வந்த பிறகு ஏன் எடுக்கலன்னு வருத்தப்படக்கூடாதுன்னு. அது கரெக்ட் தான். நிச்சயமா. அடுத்து வாகன காப்பீடு. கார் மட்டும் இல்ல, பிசினஸ் வண்டிகளுக்கும் இன்சூரன்ஸ் பண்றாங்க. வீட்டுக்கு இன்சூரன்ஸ், தீ விபத்து காப்பீடு, அப்புறம் பர்சனல் ஆக்சிடென்ட் பாலிசி, ஒர்க்மென் காம்பன்சேஷன் பாலிசி, அதாவது ஆக்சிடென்ட்னால வருமானம் போனா இல்ல வேலை செய்யற இடத்துல ஏதாவது ஆச்சுன்னா அதுக்கு. டிராவல் இன்சூரன்ஸ் கூட இருக்கு. வெளியூர், வெளிநாடு போகும்போது தேவைப்படும். இது போக ஸ்பெசிஃபிக்கா டேர்ம் இன்சூரன்ஸ் பத்தியும் சொல்றாங்க. அதாவது கம்மி பிரீமியத்துல அதிக கவரேஜ். அப்புறம் லாபத்தோட வர்ற பாலிசிகள், பென்ஷன் திட்டங்கள் பத்தியும் மென்ஷன் பண்ணிருக்காங்க. இந்த லிஸ்ட்டை பார்க்கும்போது அவங்க ஏன் தங்களை ஒன் ஸ்டாப் சொல்யூஷன் அப்படின்னு கூப்பிடுறாங்கன்னு நல்லாவே புரியுது. அதாவது ஒரு மனுஷனோட வாழ்க்கையில வரக்கூடிய பெரும்பாலான ரிஸ்க்குகளுக்கோ இல்ல தேவைகளுக்கோ இன்சூரன்ஸ் மூலமா ஒரே இடத்துல தீர்வு கொடுக்கணும்னு முயற்சி பண்றாங்க. இதுல இன்னொரு விஷயம் கவனிக்கணும். ஒவ்வொரு சேவைக்கும் உங்க கொடுக்குற சின்ன விளக்கம், அது வெறும் பாலிசி பேர் சொல்லாம அதோட தேவை என்ன, அதோட முக்கியத்துவம் என்னன்னு கொஞ்சம் உணர்த்த பாக்குது. ஆமா, அந்த வருமுன் காப்போம் இல்ல வருந்த வேண்டாம் மாதிரியான வரிகள் திரும்ப திரும்ப வருது. அது அவங்க மெசேஜ் போல. ஆனா ஒரு கேள்வி, இவ்ளோ வெரைட்டி இருக்கும்போது எல்லாத்துலயும் அவங்க எக்ஸ்பர்டீஸ் எப்படி இருக்கும்? எல்லா ஏரியாலயும் ஒரே மாதிரி சர்வீஸ் குவாலிட்டி இருக்குமா? அது எப்படி தெரியும்? அது அது ஒரு நியாயமான கேள்விதான். 27 வருஷம் அனுபவம் இருக்குன்னு சொல்றதால பல துறைகள்ல அறிவு இருக்கலாம், அனுபவம் இருக்கலாம். ஆனா பிராக்டிக்கலா பாத்தீங்கன்னா சில நிறுவனங்கள் சில குறிப்பிட்ட இன்சூரன்ஸ் டைப்ல அதிகமா ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. நமக்கு கிடைச்சிருக்கிற இந்த தகவல்ல இருந்து அவங்க எதுல ஸ்பெஷலிஸ்ட்னு நேரடியா சொல்ல முடியல. ஆனா அவங்க கஸ்டமர்ஸை எப்படி அப்ரோச் பண்றாங்கன்னு பார்க்கும்போது ஒருவேளை இதுக்கு கொஞ்சம் க்ளூ கிடைக்கலாம். சரிதான். அதுக்கு முன்னாடி அவங்க சொல்ற முக்கிய நன்மைகளை ஒரு தடவை பாத்துடலாமா? ஆமா, சொல்லுங்க. ஓகே. அவங்க எதை ஹைலைட் பண்றாங்கன்னா முதல்ல யூசர் ஃப்ரெண்ட்லி.
அதாவது பாலிசி எடுக்கிறது ரொம்ப ஈஸி, ஃபாஸ்ட், எந்த காம்ப்ளிகேஷனும் இல்லாம இருக்கும்னு சொல்றாங்க. ஓகே. அவங்க எதை ஹைலைட் பண்றாங்கன்னா, ரெண்டாவது குறைஞ்ச விலை. இது யாருக்கு தான் பிடிக்காது? 50+ கம்பெனிகளை ஒப்பிட்டு பெஸ்ட் பிரீமியம் தரதா சொல்றாங்க. இருக்கு. நாலாவது பிரத்யேகமான சப்போர்ட். இது முக்கியம். பாலிசி விக்கிறது மட்டும் இல்ல, கிளைம் செட்டில்மெண்ட்ல உதவி செய்வாங்களாம். அதுல அவங்க எக்ஸ்பர்ட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் பாலிசி ரினியூவல் அப்போ ஃபாலோ அப் பண்ணுவாங்களாம். எப்போ வேணும்னாலும் ஹெல்ப் கற்கோன்னு ரவுண்ட் த கிளாக் சர்வீஸ் சொல்றாங்க. இதோட 2 கஸ்டமர் என்ன சொல்றாங்கன்னு கொடுத்துருக்காங்க. சென்னையில இருந்து பிரியாங்கிறவங்க குடும்பத்தோட எதிர்காலம் சேஃப்னு நிம்மதியா இருக்கு, ப்ராசஸ் ரொம்ப சிம்பிள் அப்படின்றாங்க. பெங்களூர்ல இருந்து விக்ரம் எஸ் என்பவர் நல்ல சப்போர்ட், குறைஞ்ச பிரீமியம், ரொம்ப நம்பிக்கையா ரெக்கமெண்ட் பண்றேன்னு சொல்லியிருக்காரு. ஓகே, இந்த நன்மைகளை கொஞ்சம் யோசிச்சு பார்க்கலாம். 50+ கம்பெனிகளை ஒப்பிடுறது குறைஞ்ச விலைக்கு ஒரு வழியா இருக்கலாம். ஆனா நம்ம யோசிக்க வேண்டியது என்னன்னா, குறைஞ்ச விலை மட்டும்தான் பெஸ்ட் பாலிசியா? இல்லையே, கண்டிப்பா இல்ல. கவரேஜ் என்ன, உள்ள என்னென்ன கண்டிஷன்ஸ் இருக்கு, விதிவிலக்குகள் என்ன, கிளைம் செட்டில்மெண்ட் பெர்சன்டேஜ் எப்படி இருக்குன்னு பல விஷயம் பார்க்கணும். விலை ஒப்பீடுங்கிறது ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் தான். ஒரு நல்ல அட்வைசர் விலையை தாண்டி உங்க தேவைக்கு எது கரெக்டா செட் ஆகும்னு சொல்லணும். ஆமா, அது உண்மைதான். அடுத்து அந்த டெடிகேட்டட் சப்போர்ட், அதுவும் ரொம்ப முக்கியம். சொல்லப்போனா கிளைம் கிடைக்கும் போது தான் இன்சூரன்ஸோட வேல்யூவே தெரியும். அந்த நேரத்துல நாங்க இருக்கோம், உதவி பண்றோம், 24/7 சப்போர்ட்னு சொல்றது பெரிய விஷயம். ரினியூவலை ஞாபகப்படுத்துறதும் ரொம்ப நல்லது. ஏன்னா பாலிசி லேப்ஸ் ஆச்சுன்னா பெரிய பிரச்சனை. இந்த வாக்குறுதிகள் எல்லாம் பேப்பர்ல நல்லா இருக்கு. நடைமுறையில எந்த அளவுக்கு இருக்குங்கிறத அவங்க சொன்ன அந்த 2000+ கஸ்டமர்ஸ் அனுபவம் தான் சொல்லும். இப்போதைக்கு கொடுத்திருக்கிற 2 டெஸ்டிமோனியல்ஸ் பாசிட்டிவா இருக்கு. இது மாதிரி இன்னும் நிறைய கருத்துக்கள் இருந்தா அவங்க சர்வீஸை பத்தி ஒரு பெட்டர் ஐடியா கிடைக்கும். நிச்சயமா. சரி, இப்ப அவங்க கஸ்டமர்ஸ் எப்படி அப்ரோச் பண்றாங்க? அவங்க வெப்சைட்ல பார்த்தா ஃப்ரீ கன்சல்டேஷன் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கு. கெட் யோர் கஸ்டமைஸ்ட் பிளான் இருக்கு. டாக் டு அன் எக்ஸ்பர்ட்னு இருக்கு. அதாவது முதல்ல வாங்க பேசுவோன்னு கூப்பிடுறாங்க. அப்புறம் 3 ஸ்டெப்ல பாலிசி வாங்கலாம்னு சொல்றாங்க. பேசுங்க, தேர்ந்தெடுங்க, செயல்படுத்துங்க. கேக்க சிம்பிளா இருக்கு. இது மட்டும் இல்ல, வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்புறது கூட டெம்ப்ளேட் வச்சிருக்காங்க. தமிழ்ல, இங்கிலீஷ்ல, ஃபார்மலா, இன்ஃபார்மலா, எப்படி வேணுமோ அப்படி. அப்படியா? ஓஹோ. ஆமா, கார் ஓனர்ஸ், ஹவுஸ் ஒய்ஃப், சேலரி வாங்குறவங்கன்னு ஆட்களை பிரிச்சு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி மெசேஜ் அனுப்ப பிளான் இருக்கு. சென்னைக்கு ஒரு மாதிரி, கோவைக்கு ஒரு மாதிரின்னு மெசேஜை மாத்துறதுக்கும் ஐடியா இருக்கு. ரொம்ப டீட்டெயிலா யோசிச்சு பண்ணிருக்காங்க போல தெரியுது. ஆமா, இது அவங்களோட மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி எவ்வளவு நுணுக்கமா இருக்குன்னு காட்டுது. ஒரே மெசேஜை காப்பி பேஸ்ட் பண்ணாம ஆடியன்ஸை செக்மெண்ட் பண்றாங்க. வாகன உரிமையாளர், இல்லத்தரசின்னு, அப்புறம் லோக்கலைசேஷன், சென்னை, கோவைன்னு ஊருக்கு ஏத்த மாதிரி மாத்துறது. இது மூலமா பேசுற ஆளோட தேவை என்னவா இருக்கும்னு யூகிச்சு அதுக்கு தகுந்த மாதிரி கம்யூனிகேட் பண்ண முயற்சி பண்றாங்க. இது ஒரு ஸ்மார்ட்டான அப்ரோச் தான். இன்னொரு விஷயம், அவங்க ஏஜென்ட்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க ஃபோன்ல பேசுறதுக்கு ஒரு ஸ்கிரிப்ட் கூட இருக்கு. எப்படி பேச்ச ஆரம்பிக்கணும், என்னென்ன கேள்வி கேட்கணும், எப்படி நம்ம சர்வீஸோட வேல்யூவை சொல்லணும், எப்படி க்ளோஸ் பண்ணணும், அடுத்த ஸ்டெப்புக்கு எப்படி கொண்டு போகணும்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோன் ஸ்கிரிப்ட், வாட்ஸ்அப் டெம்ப்ளேட்ஸ், வெப்சைட்ல இருக்கிற கால் டு ஆக்ஷன் பட்டன்ஸ், இது எல்லாம் சேர்ந்து அவங்க அந்த கஸ்டமர் பயணத்தை, கஸ்டமர் ஜர்னி எவ்வளோ கவனமா பிளான் பண்ணிருக்காங்கன்னு காட்டுது. வெப்சைட் பார்க்குறவரை எப்படி பேச வைக்கிறது, வாட்ஸ்அப்ல எப்படி இன்ட்ரெஸ்ட் கிரியேட் பண்றது, ஃபோன்ல எப்படி டீலை முடிக்கிறதுன்னு ஒரு முழு பிளானோட இருக்காங்க. அந்த பேசுங்க, தேர்ந்தெடுங்க, செயல்படுத்துங்கிற சிம்பிள் 3 ஸ்டெப் ப்ராசஸ் இந்த பயணத்தை கஸ்டமருக்கு இன்னும் எளிதாக்க ஹெல்ப் பண்ணும். இவ்ளோ சிஸ்டமேட்டிக்கா இருக்கிறது அவங்க வெறும் பாலிசி விற்கிறவங்க மட்டும் இல்ல, ஒரு ஆர்கனைஸ்டா இயங்குற நிறுவனம்னு சொல்லுது. ஆக மொத்தம் இந்த ஆதாரங்களை எல்லாம் வச்சு பார்க்கும்போது வேனூஸ் ஒன் ஸ்டாப் சொல்யூஷன்ஸ்ங்கிறது பல வகையான இன்சூரன்ஸ் தேவைகளுக்கு ஒரே இடத்துல தீர்வு கொடுக்க முயற்சி பண்ற ஒரு அட்வைசரி நிறுவனம்னு தெரியுது. அவங்க பலமா சொல்றது என்னன்னா, 27 வருஷம் அனுபவம், 50+ கம்பெனிகளோட ஒப்பீடு பண்ணி தர்றது, அதனால குறைஞ்ச விலை கிடைக்கும் வாய்ப்பு, அப்புறம் கிளைம் சப்போர்ட், ரினியூவல் ஃபாலோ அப் மாதிரி சேவைகள், இதையெல்லாம் அவங்க முக்கியமா முன்னிறுத்துறாங்க. அவங்களோட 2000+ கஸ்டமர்ஸ், 4.7 ஸ்டார் ரேட்டிங், இதெல்லாம் அவங்க ட்ராக் ரெக்கார்டுக்கு ஆதாரமா காட்டுறாங்க. அவங்களோட கான்டாக்ட் நம்பர்ஸ் 9944998557, 996299197, இமெயில் venus1stops@gmail.com, வெப்சைட் tvenu.in எல்லாமே தெளிவா கொடுத்திருக்காங்க. கரெக்ட்.
அவங்க என்ன செய்யறாங்க, எப்படி செய்யறாங்க, ஏன் அவங்கள சூஸ் பண்ணணும்னு அவங்க நினைக்கிறாங்கங்கிறத பத்தி இந்த தகவல்கள் ஒரு நல்ல ஓவர்வியூ கொடுக்குது. இதுலேருந்து என்ன புரியுதுன்னா, இவங்க கிட்ட நிறைய சர்வீஸ் ஆப்ஷன்ஸ் இருக்கு. அதை கஸ்டமருக்கு கொண்டு சேர்க்க ஒரு நல்ல கட்டமைக்கப்பட்ட வழியையும் வச்சிருக்காங்க. இந்த ஆய்வுலேருந்து கடைசியா அவங்களுக்காக ஒரு சிந்தனை இடலாம். இன்சூரன்ஸுங்கிறது வெறும் பணத்தை பத்தின விஷயம் இல்ல, அது ஒரு மன நிம்மதி சம்பந்தப்பட்ட விஷயமும் கூட. சரிதானே? ஆமா, கண்டிப்பா. உங்க குடும்பத்தோட எதிர்காலத்தை பாதுகாப்போன்னு இவங்க கொடுக்கிற வாக்குறுதி ஒரு பெரிய வாக்குறுதி. இவங்க சொல்ற இந்த 50+ கம்பெனி ஒப்பீடு, அந்த பிரத்யேக ஆதரவு, 27 வருஷ அனுபவம், இது எல்லாம் சேர்ந்து உங்களுக்கு அந்த உண்மையான மன நிம்மதியை தருமா? உங்களுடைய தனிப்பட்ட தேவைகளுக்கும் நீங்க எதிர்பார்க்கிற அந்த பாதுகாப்பு உணர்வுக்கும் இவங்களோட இந்த சிஸ்டம், இவங்களோட அப்ரோச் எந்த அளவுக்கு பொருந்தி போகுதுன்னு நீங்க தான் யோசிச்சு பார்க்கணும். ஒருவேளை அவங்க சொல்ற அந்த இலவச ஆலோசனை இருக்கு, அதுல பேசி பார்க்கறது உங்க கேள்விகளுக்கு நேரடியான பதில்களை தரலாம். நீங்க என்ன நினைக்கிறீங்க?